இப்போது இங்கேருந்து கிளம்பி நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்குறோன்னு பார்க்கலாம். பார்க்கலாம் வாங்க. ஹாய் மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். லாஸ்ட் வீடியோவில் வந்துட்டு சென்னையிலேருந்து கிளம்பி நம்ம ஆக்ரா போயிட்டு சுற்றி பார்த்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா நான் வந்துட்டு எல்லாம் லிங்க்கை போடுறேன், போய் பார்த்துருங்க. இது அதோட கண்டினியூஷன் வீடியோ தான். ஸோ ஆக்ராலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் வந்தோம், ட்ரெயின் ஏறினோம். ஒரு 4 hours 4.5 hours ட்ராவலு. ட்ரெயினும் கொஞ்சம் டிலே, லைவ் ரிலே கொஞ்சம் டிலே. அடுத்து ஜெய்ப்பூரில் ரூம் போகிறதுக்கே 11:45 ஆயிடுச்சு. அப்புறம் செக்இன் பண்ணி தூங்கி எழுந்துட்டு மார்னிங் எழுந்ததும் இங்கே வெளியே வந்தேன். ஒரு டீ போட்டு வந்தாச்சு. ஜெய்ப்பூரில் நான் ஸ்டே பண்ணியிருக்கிற ஹோட்டல் பார்த்தீங்கன்னா ஜிப்சி மங்கி ஹோட்டல், ராம்சிங் ஹோட்டல். எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த ரூம் வந்துட்டு நான் booking.comல தான் புக் பண்ணேன். இது டீலக்ஸ் ரூம். கொஞ்சம் நல்ல ஸ்பேஷியஸான டாய்லெட்டு, கம்ஃபர்டபுளாகவே இருந்துச்சு. ஒரு ஹீட்டர் ஒன்று வச்சுருக்காங்க. எல்லாம் நம்ம ஆளுங்க தான், ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. ஏன் அவ்வளோதான் ரூம். ஒரு 1 or 2 daysக்கு ஸ்டே பண்ணுறதுக்கு இது ஒரு ஆக்சுவலாக நல்ல ரூமு. A few minutes later 1876 பிரின்ஸ் ஆல்பர்ட்டை வெல்கம் பண்ணுறதுக்காக ஊர் ஃபுல்லாமே பிங்க் கலரில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால ஜெய்ப்பூர் வந்துட்டு பிங்க் சிட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம ட்ரிப்பை கோவில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு நாங்கள் போன இடம் தான் ஸ்ரீ கோவிந்த் தேவ்ஜி டெம்பிள். இதுதான் ஜெய்ப்பூரில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஃபர்ஸ்ட் கிருஷ்ணா டெம்பிள். அடுத்து மலை மேலே இருக்கிற ஆம்பர் பேலஸ்க்கு தான் போனோம். போகிற வழியிலே 500 rupeeக்கு ஒரு கைட் புக் பண்ணிட்டோம். அன்றைக்கி லீவுன்றனால பீக் டிராஃபிக்கு, அதனால் கைடு வந்துட்டு நடந்தே வில்லேஜ் வழியாக கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு எல்லாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏத்தத்திலையும் இறக்கத்திலையும் கூட்டி போறானே, எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நங்கு நடந்து வா. நங்கு நங்குன்னு ஐயம்மா. இந்த வழியாக தான் கிங் அண்ட் குவீனோட குதிரை வண்டி அண்ட் சோல்ஜர்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஆம்பர் பேலஸ்குள்ளே என்ட்ரு ஆவாங்களாம். அண்ட் பேலஸ்க்கு போகிற வழியில் நிறையா ஆர்ட் அண்ட் ஹேண்டிகிராஃப்ட் கடைங்கள்லாம் இருந்துச்சு. நம்ம ஃபேமிலிஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு க்யூட்டாக ஏதாவது கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னா இங்கே வாங்கிட்டு போகலாம். இங்கே சென்டரில் தான் சோல்ஜர்ஸோட லைனப் அண்ட் ட்ரில்ஸ் எல்லாமே நடக்குமா. சைடில் ஃபுல்லாமே ரூம்ஸ் தான். இங்கே தான் சோல்ஜர்ஸ் எல்லாமே தங்கியிருந்தாங்களாம். வேலை செய்யறா என்னமா வருது? எங்கயா இருக்கு? வந்துருச்சு. எங்க? அதோ தெரியுதுப்பா. எங்க? அங்க அங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் தான் ஷீஷ் மஹால். ராஜ்புட் கிங் வந்துட்டு குவீன் என்ன கேட்டாலுமே கொடுத்துட்டே இருந்தாராம். அதனால ராஜாவால் கொடுக்க முடியாத மாதிரி கேட்கணும்னு சொல்லிட்டு பகலில் நான் ஸ்டார்ஸ் பார்க்கணும் அப்படின்னு ராணி கேட்டாங்களாம். அதனால இந்த ஷீஷ் மஹாலை ஃபுல்லாமே மிரர் வச்சு பில் பண்ணிவிட்டு வெளியே ஃபுல்லாக பிளாங்கெட் வச்சு கவர் பண்ணிட்டு அவர் ஒரே ஒரு கேண்டில் லைட் கொளுத்தினப்போ ஒரு மில்லியன் ஸ்டார்ஸை உள்ளேருந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிதான் ராணிக்கு. ஆம்பர் பேலஸை நல்லா சுற்றி முடிச்சோன்னே செம பசி. அங்கே மலை மேலே வந்துட்டு ராயல் ராஜ்வாடா ரெஸ்டாரண்ட் தான் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. போயிட்டு ராஜஸ்தானி ஸ்பெஷல் தாலி வாங்கி சாப்பிட்டோம். அங்கே ஃபில்லாக இருந்த 5 டேபிளில் 4 டேபிள் தமிழ் பீப்புள் தான் இருந்தாங்க. அடுத்து கனக் விருந்தாவன் கார்டன் தான் போனோம். நான்வெஜ் சாப்பிட்ருந்தனால கோயில் உள்ளே போகாமல் ஜஸ்ட்டு மேலேருந்து பார்த்துட்டு கார்டனுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இதுவுமே வந்துட்டு ஒயிட் அண்ட் பிங்க் பேஸில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியர் அங்கே. அடுத்து மலையிலேருந்து கீழே இறங்கி ஜல் மஹாலுக்கு போனோம். அங்கே ஈவினிங் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டு கொஞ்சம் சில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்துட்டு ராஜஸ்தானி ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸில் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டார். 2 ஃபோட்டோஸ்க்கு 150 சார்ஜ் பண்ணார். ஸோ நாங்கள் ட்ரை பண்ணோம். இப்போது எனக்கு அது செம்ம மெமரபுளாக இருக்குது. ஜெய்ப்பூர்னால இதுதான் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. திரும்ப சிட்டி உள்ள என்ட்ரானதுலேருந்து ஒன்லி பிங்க் கலர் தான் கண்ணில் பட்டுச்சு. ஆக்சுவலி ஓல்ட் டைம்ஸில் வந்துட்டு வெஜிடபிள்ஸ்லேருந்து பிங்க் கலர் எடுத்திருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ஒரு மெரூன் கலர் ஃபீல் கொடுக்குது. பட் ஸ்டில் அதே பிங்க் கலர் தான் சிட்டி ஃபுல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்த டின்னருக்கு நாங்கள் மசாலா சோக் அப்படின்னு ஒரு இடத்துக்கு போனோம். அங்கே நார்த் இண்டியன், சவுத் இண்டியன், கான்டினென்டல்னு எல்லா வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் அண்ட் டெசர்ட்ஸ் வச்சுருந்தாங்க. 2-3 கிஃப்ட் ஷாப்ஸுமே அங்கே இருந்துச்சு.
ஆல்ரெடி நாங்கள் ஸ்நாக் எல்லாம் ஹெவியாக சாப்பிட்ருந்ததுனால ஒரே ஒரு ரபடி ஃபலூடா மட்டும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் ரூம் போயிட்டோம். The next day. ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக். இதுக்கு முன்னாடி வீடியோஸில் வந்துட்டு நாங்கள் சென்னையிலேருந்து கிளம்பி ஆக்ரா போனது, அப்புறம் அங்கேருந்து இங்கே ஜெய்ப்பூர் சுற்றி பார்த்ததெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது எங்களோட ஃபைனல் டே. இன்னைக்கு டேல என்ன பிளான் அப்படின்னா, இன்சைட் சிட்டி ஜெய்ப்பூர் சிட்டி உள்ள சுற்றி பார்க்குறது, அதுக்கப்புறம் எங்களுக்குள்ள இருக்க ஸ்நாக்ஸ் ஷாப்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு ஸ்வீட்ஸ் ஏதாவது ஊருக்கு வாங்கிட்டு போகிறது, அதான் பிளானு. ஸோ எங்களுக்கு 2 o'clock ஃப்ளைட்டு, 2 o'clock நாங்கள் ஏர்போர்ட் செக்இன் பண்ணுறோம். 5 o'clock போல ஃப்ளைட்டு, அதனால் ஒரு ஹாஃப் டே தான் இருக்குது. இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நார்த் இந்தியாவில் ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா இருக்குன்றதுனால ஒரு கச்சோடி, சாட் பப்டி அண்ட் சாயில் நாங்கள் எங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சிட்டோம். அதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே சிட்டி பேலஸ்க்கு போயிட்டோம். உள்ளே நுழைஞ்சதும் சென்டரில் ஒரு ஓப்பன் ஆர்கிடெக்சரில் கிராண்டாக அழகாக ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருந்துச்சு. இங்கேயுமே அந்த ஏன்ஷியன் பிங்க் தான் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பில்டிங்கோட ஆர்கிடெக்சர், கலர்ஸ் எல்லாமே வந்துட்டு உண்மையிலே ஒரு ராயல் லுக்கில் இருந்துச்சு. அதை பார்த்துட்டு அப்படியே உள்ளே வந்தோன்னா சந்திரா மஹால் இருக்குது. ராஜவம்சத்தை சேர்ந்தவங்க ஸ்டில் இங்கே வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அண்ட் இங்கே ஒரு ஃப்ளோரும் ஒரு யூனிக் தீமில் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அப்படி நாங்கள் பார்த்த ஒரு இடம் தான் சோபா நிவாஸ். இந்த ரூமோட வால்ஸ் எல்லா சைட்லையுமே கலர்ஃபுல் ஸ்டோன்ஸ் அண்ட் மிரர்ஸை பதிச்சிருந்தாங்க. அண்ட் ஓவராலாக கோல்டன் கலரில் பெயிண்ட் பண்ணியிருந்ததுனால செம்ம ராயல் லுக்கில் இருந்துச்சு. கங்கா சந்திரமுகி ரூமுக்கு போனா கங்கா சந்திரமுகியா நின்னா, கங்கா சந்திரமுகியா தன்னை நினைச்சுக்கிட்டா, கங்கா சந்திரமுகியா மாறினா. இப்படிதான் சந்திரமுகி கங்காவை அடைஞ்சா. A few minutes later. சாப்பிட்டு போலாமா? பசிக்குது. என்ன பண்ண போறோம்? ஸ்வீட் சாப்பிட போறோம். ஜெய்ப்பூர் ஏர்போர்ட் உள்ள ஒரு வழியாக வந்து செக்இன் பண்ணி முடிச்சாச்சு. ஜெய்ப்பூரும் வந்துட்டு சென்னை மாதிரி ஒரு பிஸியான சிட்டி இருக்கும். நம்ம ஊர்லலாம் கார் ஓட்டுறப்ப நடுவில் ஹார்ன் அடிப்பாங்க. எங்க ஊர்ல ஹார்ன் அடிக்கும் போது நடுவில் கார் ஓட்டுறாங்க. ஹார்ன் வந்து கையே எடுக்க மாட்டாங்க. ஹார்ன் அடிச்சுட்டே தான் இருக்காங்க. அவ்வளோ டிராஃபிக் இருக்கு. டிராபிக்ல அப்படித்தான் தம்பி போகணும். டிராபிக்கா? யோ, கூட்டம் இல்லையா? ரோடு அனாதையா கிடக்கு. அண்ட் ஆட்டோஸ் எல்லாம் வலி கேட்குற போது ஹார்ன் அடிச்சு கேட்பாங்களா, எங்களுக்குள்ள இன்னும் ஆட்டோவுக்கு முன்னாடி போய் இடிக்கிறாங்க. இடிச்சிட்டு வாயில தான் வலி கேட்குறாங்க. இதெல்லாம் எங்களுக்குள்ள ஒரு என்டர்டைன்மெண்ட்டுங்க. என்டர்டைன்மெண்டா? நீங்க ஜெய்ப்பூர் வரீங்க அப்படின்னா ஒரு கார் ஆர் ஒரு டுக் 2 or 3 பேர் இருந்தீங்கன்னா ஒரு டுக் எடுக்கலாம், இல்லைன்னா ஒரு கார் எடுக்கலாம். அதான் பெட்டர் ஆப்ஷன். இதோட இந்த ட்ரிப் vlog முடியுது. ஹோப் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வெயிட் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டி விட்டு போங்க. சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க, முன்னாடி பண்ணாங்க. இன்னொரு சூப்பர் வீடியோவில் சந்திக்கலாம். until then see you. Bye.